பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 kg அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதையும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாப்கார்ன் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பீஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலையே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லா மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவில் இந்த சிக்கன் பீசஸ் எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவு இந்த சிக்கன் பாப்கார்ன் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கன் பீஸில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் இன்னும் 4 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு உங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 மில்க் பிரெட் எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த 4 ப்ரெட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு 2 கோட்டிங் மசாலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3/4 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சிக்கன், அதில் வந்துட்டு இதில் ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். சிக்கன் பாருங்கள் ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம மாவு மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஓரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா சைடும் போட்டு பிரட்டி எடுக்கணும். இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டு எல்லா மாவுலேயும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈரமாயிடும். அதனால் ஒரு ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி பிரட்டி எடுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாவில் பிரட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவில் பிரட்டி இந்த சிக்கன் பீஸை போடும்போது இந்த மாவையும் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிளேட்டில் எடுத்து வைங்க. இதே மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் மாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லா சிக்கன் பீசஸுமே நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. எனக்கு வந்து ஆல்ரெடி லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஈரமாக இல்லை, நல்ல மாவு வந்து எல்லா சைடும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் ஊற வச்சது போக மீதி அந்த தயிர் இருக்கும் அதில் இருக்க டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பொரிச்சிக்கோங்க. இப்போது இதை சின்ன ஒரு பீஸாக எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, எடுத்தோன்னே நிறைய போட வேண்டாம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணிட்டா சட்டுன்னு காலியாகிடும். அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸை அப்படியே ஆயிலில் சேர்த்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸை லைட்டாக தட்டி விட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், இந்த ஆயில் அப்படியே கரிஞ்சு போன மாதிரி இருக்கும், அடியில் அப்படியே தங்கிக்கும். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியாச்சு இல்லைங்களா, அதனால் சிக்கன் சேர்த்த ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது குக் ஆயிரும். சிக்கன் சேர்த்த உடனே அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கரிஞ்சு போயிடும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பாப்கார்ன் அப்படியே KFC ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் பொரிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு 3 நிமிஷம் பொரிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. அவ்வளோதாங்க, சூப்பராகவே ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன் பீஸஸையும் சூப்பராகவே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி. இந்த சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணிவிட்டு இது கூட அப்படியே சாஸ் தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும், ஆனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு தீர்ந்து போயிடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.